உக்ரைனில் போரை தீவிரப்படுத்தாமல் நேட்டோ ரஷ்யாவை எதிர்கொள்ள முடியுமா? உக்ரைனில் நடைபெறும் போர் உலகின் அதிர்ச்சியூட்டும் நிகழ்வாக மாறியுள்ளது. 2022ஆம் ஆண்டு ரஷ்யா உக்ரைனில் முழு அளவிலான படைவீரியத்தைக் கொண்ட தாக்குதல் ஒன்றை துவக்கியது. இது உலகின் பல்வேறு பகுதிகளில் பதற்றங்களையும் சர்வதேச உறவுகளில் புதிய கேள்விகளையும் எழுப்பியது. நெருக்கடியான கேள்வி இதோ: நேட்டோ ரஷ்யாவை எதிர்கொள்வதன் மூலம் போரை தீவிரப்படுத்தாமல் உலக அமைதியைக் காக்குமா? உக்ரைன் பிரச்சினை ஒரு சுருக்கமான அறிமுகம். போரின் ஆதாரம்: உக்ரைனில் தொடங்கிய இந்த போர் உலகளாவிய நிலவரத்தை மிகவும் மாற்றியமைத்திருக்கிறது. ரஷ்யாவின் தாக்குதல் அதன் வரலாற்று பிணைப்புகளைக் கொண்டது. உக்ரைன் 1991ஆம் ஆண்டு சோவியத் ஒன்றியத்தை தகர்த்த பிறகு தனியார் நாடாக நிலைநிறுத்தப்பட்டது. ஆனால் அதன் மிக முக்கியமான புவியியல் நிலை மற்றும் யூரோப்பிய பொருளாதார வட்டாரங்களில் அதன் பேச்சுவார்த்தைகளும் நாடுகளுடன் ஏற்பட்ட உறவுகளும் அனைத்தும் ரஷ்யாவுக்கு உக்ரைன் ஒரு முக்கிய இலக்காகியுள்ளது. ரஷ்யாவின் அரசியல் இயக்கம் உக்ரைனில் ஏற்பட்ட அரசியல் அதிர்வுகளை தவிர்க்க முற்பட்டது, ஆனால் அதை தடுக்க முடியவில்லை. 2014இல் கிரிமியா வன்பிடியானது. இது அந்த நேரத்திலிருந்து தெளிவான பரிமாணத்தை ஏற்படுத்தியது. நபர்கள் மற்றும் நாடுகள் உக்ரைனின் முன்னேற்றங்களை ஆதரித்தாலும் அது ரஷ்யாவின் பரிந்துரைகளை எதிர்கொண்டு உள்ளது. போரின் ஆரம்ப நிலை: ரஷ்யாவின் 2022இல் உக்ரைனில் முழு அளவிலான படைவீரிய தாக்குதலை ஆரம்பித்தது. 2022ஆம் ஆண்டு உலகம் அதிர்ந்தது. ரஷ்யாவின் படைகள் உக்ரைனின் தலைநகர் கீவிற்கு முன்னேறி பல துறைமுகங்கள் மற்றும் நகரங்களை தாக்கின. இந்த தாக்குதலின் முதல் நாள் போகும்போது உலகம் மிகப்பெரிய பதற்றம் உருவாக்கியது. இந்த போர் உலகத்தில் மக்கள் வாழும் எல்லா இடங்களுக்கும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. போரின் போது நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். பல பின்விளைவுகள் ஏற்படின. ஆகவே உலக நாடுகளின் பதில்களை நாடின. 2022இல் பின்வரும் ஆண்டுகளில் பொதுவாக பல நாடுகளும் ரஷ்யாவுக்கு பொருளாதார தடைகளை விதித்தன. நேட்டோவை புரிந்து கொள்ளுதல்: நேட்டோ, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் என்பது 19ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட ஒரு பாதுகாப்பு கூட்டமைப்பாகும். இரண்டாம் உலகப் போரைத் தொடர்ந்து உலக அரசியல் உறவுகளில் புதிய மாற்றங்கள் ஏற்பட்டு ஜெர்மனி மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டிய நிலை உருவாகியது. நேட்டோவின் முக்கிய நோக்கம் சோவியத் ஒன்றியத்தின் மற்றும் அதன் திருக்கொண்டுகளுக்கிடையே பாதுகாப்பு வழிகளுக்கான பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குவது. எனவே நேட்டோ உருவாக்கம் சோவியத் யூனியனின் குளோபல் ஆக்கிரமிப்புகளை காப்பாற்றுவதற்கும் இந்த நாடுகளின் பாதுகாப்புக்கான கூட்டமைப்பாக இருந்தது. பேச்சுவார்த்தைகளுக்கு உட்பட்டு 1990களில் சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சியுடன் நேட்டோ தனது உறுப்பினர்களை விரிவாக்கி கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுடன் இணைந்து ஒரு பெரிய கூட்டமைப்பாக வளர்ந்தது. நேட்டோ விரிவாக்கம் மற்றும் ரஷ்யாவின் எதிர்ப்பு: ரஷ்யா நேட்டோவின் விரிவாக்கத்தை தனது ஆளுனின் சட்டென்ற தீர்வாக பார்க்கின்றது. 2000களில் ரஷ்யாவின் எதிர்ப்புகளும் நேட்டோ உறுப்பினர்களின் விரிவாக்கம் தொடர் விரிசலாக மாறியது. குறிப்பாக 2004ஆம் ஆண்டில் பல நடுத்தர ஐரோப்பிய நாடுகள், குறிப்பாக பால்டிக் நாடுகள் நேட்டோவில் சேர்வதற்குப் பிறகு ரஷ்யாவின் எதிர்ப்பு தீவிரமாகியது. ரஷ்யா அந்த நாடுகளை தன்னுடைய பாதிப்பிலிருந்து வெளியேற்ற முயற்சிக்கின்றது. நேட்டோ ரஷ்யாவை எதிர்கொள்வது: போரை தீவிரப்படுத்தாமல் எப்படி சமாளிப்பது? நேரடி மோதலின் சவால்கள்: நேட்டோ ரஷ்யாவை எதிர்கொள்வதை விரும்பினாலும் இந்த போர் மிகப்பெரிய உலகப் போரை உருவாக்கும் அபாயம் உள்ளது. ரஷ்யாவின் அணு ஆயுதங்களின் தாக்கம் உலகின் அதிர்வுகளை ஏற்படுத்தி வேறு நாடுகளுக்கு தாக்கங்களையும் செலுத்தும். இதனால் நேட்டோ பொதுவாக நேரடியாக போரில் பங்கேற்க வேண்டும் என்ற சூழ்நிலையின்றி அந்த நிலையை சமாளிக்க வேண்டும். நேட்டோவின் இராணுவ மற்றும் கடமைகளுக்கு இடையே சந்திக்கும் சிக்கல்கள்: நேட்டோ ரஷ்யாவுடன் நேரடியாக மோதாமல் உக்ரைனுக்கு இராணுவ உதவிகளை வழங்கி வருகிறது. ஆனால் இந்த சூழ்நிலையில் அதை ரஷ்யாவுடன் எதிர்கொள்வதாய் வாக்களிக்கும் வாய்ப்பு இல்லாத நிலையில இது எவ்வாறு சமாளிக்கப்படுகிறது என்பது முக்கியமான கேள்வி. உலகளாவிய பதில்கள் மற்றும் சர்வதேச கருத்துக்கள்: அமெரிக்கா மற்றும் நேட்டோவின் முக்கியத்துவம். நேட்டோவின் முக்கியமான உறுப்பினரான அமெரிக்கா உலகளாவிய நாடுகளின் பங்கை கொண்டு செயல்பட்டது. அண்மை நாடுகள் ரஷ்யாவின் தாக்குதலை கண்டித்தன. இதன் மூலம் அதிகமான பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டன. உலகளாவிய மதிப்பெண்களில் மாற்றம் உண்டானது. ஐரோப்பிய நாடுகளின் நிலைப்பாடு: ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகள் பதில் வழங்கியுள்ளன. ஆனால் இந்த கேள்வி என்பது சில கட்டமைப்புகளின் நேர்மையையும் தெளிவை கோருகிறது. அணு ஆயுத அச்சம் ஒரு ஆபத்தான விளையாட்டு. ரஷ்யாவின் அணு ஆயுதங்கள் உலகளாவிய அமைதியை அழிக்கும் ஆபத்து
அணு ஆயுதங்களின் ஆக்கிரமிப்பில் உள்ளது. ரஷ்யா அணு ஆயுதங்களை பயன்படுத்தப் போவதாக எச்சரிக்கை விடுத்து வருகிறது. இதன் மூலம் பெரும் ஆபத்து உருவாகியுள்ளது. நேட்டோவின் அணு போக்குகள். நேட்டோ இந்த அணு ஆயுதங்களுடன் சர்வதேச அமைதியை நோக்கி மிக எச்சரிக்கையுடன் செயல்பட்டு வருகிறது. அணு ஆயுதத்தின் தீவிரம் சர்வதேச அமைதியில் புதிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். உக்ரைனின் மனிதாபிமான பாதிப்புகள் மற்றும் நேட்டோவின் பங்கு போரின் மனிதாபிமான பாதிப்புகள். நேட்டோ மனிதாபிமான உதவிகளை வழங்கி உக்ரைனின் மக்களின் வாழ்க்கை நிலையை பாதிப்புகளிலிருந்து காப்பாற்ற முயற்சிக்கின்றது. கருத்துக்களை கீழே பகிரவும்.